2011 சப்வே அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சது. எந்த அளவுக்குன்னா 44,000 ஸ்டோர் லொகேஷன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா. மெக்டொனால்ட்ஸ் ஓடைய இவங்க கையில ஸ்டோர் லொகேஷன்ஸ் நிறைய இருந்தது. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் ஒரு புது ரெஸ்டாரண்ட்டை திறந்துகிட்டு இருந்தாங்க. சப்வே வேர்ல்டு ஃபுல்லா ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியை இவங்க தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில ராஜாவா இருந்த சப்வே ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாங்க? பல கடைகள் மூடப்பட்டது. அவங்களுடைய சேல்ஸ் டிக்ளைன் ஆயிட்டு இருந்தது. அவங்களுடைய கீ ஸ்போக்ஸ் பர்சன் அசிங்கப்படப்பட்டாரு. சப்வேயை உருவாக்கின ஃபேமிலி குவாய்ட்டா பிசினஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன் என்னாச்சு? உலகத்திலேயே ஒரு டாமினேட்டட் ஃபாஸ்ட் ஃபுட் செயினா இருந்த சப்வே இன்னைக்கு குவாய்ட்டா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுல இருந்து ஆண்டர்பிரனர்ஸ் என்ன லெசன் கத்துக்கலாம்? அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். தி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சப்வே. சப்வே ஆரம்பிக்கப்பட்டது எப்போ? 1965 17 வயசான ஃப்ரெட் டெலூக்கா $1000 அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் பீட்டர் பக்கிட்ட கடனா வாங்குறாரு. எதுக்கு? தான் மெடிக்கல் ஸ்கூல் போகணும், புக்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்ல. ஒரு $1000 கொடுத்தீங்கன்னா இதை வச்சு நான் காலேஜ் படிச்சு மெடிக்கல் ஸ்கூலுக்கும் போய் புக்ஸ் வாங்குறதுக்கு உதவியா இருக்குன்னு ஒரு $1000 கடன் வாங்குறாரு. கடனை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாண்ட்விச் கடை வச்சு கொஞ்சம் லாபம் பார்க்கலாம்னு ஒரு சாண்ட்விச் ஷாப் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த சாண்ட்விச் ஷாப் நல்ல காசு பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அப்ப வந்து சாண்ட்விச் ஒரு புது கான்செப்டா இருந்தது, ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனா இருந்தது. பிரெட், அதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது மக்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா தெரிஞ்சதுனால அந்த சாண்ட்விச் ஷாப் நல்லா பிக்கப் ஆச்சு. ஏன்னா அந்த டைம்ல அமெரிக்கால ஃபுல்லா பர்கர்ஸ் எல்லாம் கிரீசி சீசி பர்கர்ஸா இருந்தது. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பிரெட், கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா வரும்போது இன்ஸ்டன்டேனியஸா சப்வே ஹிட் ஆச்சு. இதனால என்ன ஆச்சு? ஃப்ரெட் டெலூக்கா மெடிக்கல் ஸ்கூல் போகல, சப்வே கடையிலேயே செட்டில் ஆயிட்டார். சப்வே கடையில செட்டில் ஆனது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த கடைகளா திறக்க ஆரம்பிச்சார். ஆனா அவருக்கு பெரிய பிரேக் த்ரூ வந்தது 1974. சப்வே கடையை ஒண்ணா திறந்துட்டு இருந்தா என்னைக்கு நம்ம நிறைய கடையை திறந்து பெரிய ஆள் ஆகிறது? நம்ம அக்ரெசிவா க்ரோ ஆகணும். அக்ரெசிவா க்ரோ ஆகிறதுக்கு சப்வேயை பிரான்ச்சைசி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச்சைசி மாடலுக்குள்ள என்ட்ரு ஆறாரு. இந்த சப்வேயோட கதையை இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரான்ச்சைசி மாடல்னா என்னன்றத பத்தி. பிரான்ச்சைசி மாடல்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி கடையை ஒரு உதாரணமா எடுத்துப்போம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி திண்டுக்கல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனேவே கடை சூப்பர் ஹிட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே என்ன பண்றாங்க? நம்ம வந்து வத்தலகுண்டுல அடுத்த பிரான்ச் ஆரம்பிப்போம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சூப்பர் ஹிட்டா ஓடுது. சரி, வத்தலகுண்டுலயும் ஓடுது, பக்கத்திலே பெரிய குளத்துல அடுத்த பிரான்ச்சை போடுறாங்க. அதுவும் சூப்பர் ஓடுது. இப்படி இவங்க தொடர்றதெல்லாம் 3 பிரான்ச்சும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்க பிசினஸ் நல்லா ஓடுதுன்னு தெரியுது. சோ இது ஓடுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? நம்மளால வந்து திண்டுக்கல்ல இருந்து பெரியகுளத்துக்கும் வத்தலகுண்டுக்கும் போயிட்டு வரதா மேக்ஸிமம் முடியும். நம்ம வந்து இப்ப தூத்துக்குடியிலயோ கோயம்புத்தூர்லயோ திருநெல்வேலியிலயோ தேனியிலயோ ஆரம்பிக்கணும்னா கஷ்டம். அதனால என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து நாங்க கடையை நல்லதரமா நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்க ஊர்ல இந்த கடையை நீங்க நடத்தணும்னா நாங்க வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி, அப்புறமேல ஃபுட் மெனு டீடைல்ஸ், எங்க பொருளை வாங்குறது, கஸ்டமருக்கு எப்படி சர்வ் பண்றது, எம்ப்ளாயிஸை எப்படி ஹையர் பண்றது, அவங்களுக்கு என்ன யூனிஃபார்ம் போடுறது, கடையை எப்படி வடிவமைக்கிறது, சைனேஜ் எப்படி போடுறது, கடையோட சீக்ரெட்ல இருந்து மற்றபடியான எல்லா விஷயம் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. தேனியில இருந்து ஒருத்தர் வராரு, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு நான் தேனியில ஓபன் பண்றேன்னு. அவங்க கையில இந்த எல்லா விஷயம் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. கொடுக்கறதுக்கு முதல்ல ஒரு முன்பணமா ஒரு ஃபீயை சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 1 கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ தேனியில இந்த கடை நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? மாசம் மாசம் அந்த தேனி பிரான்ச்ல இருந்து 5ல இருந்து 8% லாபத்துல இருந்து வர காசை இவங்கள்ட்ட கொடுத்துடணும். இது பேர் தான் ராயல்டி ஃபீ. இது மாதிரி இப்போ ஒரு கடை தேனியில ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்பணம் 1 கோடி ரூபாய் வந்தது. மாசம் மாசம் ஒரு 8% லாபத்திலையும் காசா வந்துருது. இப்படி தேனி மட்டும் இல்லாம அடுத்து அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, நாகர்கோயில், நெய்வேலி, துபாய், பாம்பே, அமெரிக்கா, கனடா அப்படின்னு பல பிரான்ச்சஸ் திறந்துட்டு போலாம். வேற ஒருத்தருடைய முன்பணம் மூலியமா அவங்க முன்பணம் போடுறது மட்டும் இல்லாம திண்டுக்கல் தலப்பாக்கட்டுக்கு என்ன பண்றாங்க? ஒரு இனிஷியல் ஃபீஸையும் கொடுத்துறாங்க. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 5ல இருந்து 8% லாபத்திலையும் காசா கொடுத்துறாங்க. இது மாதிரிதான் சப்வே என்ன பண்றாங்க? முதல் கடை ஹிட் ஆன உடனேவே அப்படியே அமெரிக்கால பல கடைகளை பிரான்ச்சைசி மாடல்ல மற்ற மக்களை வச்சு ஓபன் பண்றாங்க. அது மூலியமா அவங்க காசை பாக்குறாங்க. சப்வேயை பிரான்ச்சைசி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச்சைசி மாடலுக்குள்ள என்ட்ரு ஆறாரு.
என்டர் ஆகும்போது அவருக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, ஒரு மெக்டொனால்ட்ஸ் பிரான்ச்சைசி ஆரம்பிக்கணும்னா $500,000 to $1 million தேவைப்பட்டது. ஆனா அதே இடத்துல ஒரு சப்வே ஆரம்பிக்கிறதுக்கு $100,000 to $150,000 மட்டுமே இருந்தா போதும், சப்வே ஓபன் பண்ணலாம். இதனால என்னாச்சு, சராசரி மக்கள் பிசினஸ் ஆரம்பிக்கணும், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த மக்களால ஈஸியா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க முடிஞ்சது. இதனால சப்வே ஸ்டோர்ஸ் ஓபன் ஆறது எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. 1981ல 2000 கடையா இருந்தது, 1990ல 5000 கடையா மாறிச்சு. 2002ல 13000 ஸ்டோரை திறந்து மற்ற எல்லா ரெஸ்டாரண்ட் செயினையும் பீட் பண்ணி உலகத்திலேயே பெரிய ரெஸ்டாரண்ட் பிரான்ச்சைசியா ஆனாங்க. 2011ல 44000 கடைகள் உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் ஒரு புது கடை திறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு growth இருந்தது சப்வேக்கு இந்த பிரான்ச்சைசி மாடல் மூலியமா. எப்படி இது அவங்களால முடிஞ்சது அப்படின்னா, ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், அவங்க கடையை போட்டாங்க. ஏர்போர்ட், மால், காலேஜ் கேம்பஸ், ஷாப்பிங் சென்டர், எந்த இடத்துல ஒரு சின்ன கவுண்டர் போட முடியுமோ அங்க சப்வேயை திறந்தாங்க. எப்பவுமே ஒரு கம்பெனி வளர்ச்சி அடையும் போது தனக்கு சாதகமா நிறைய விஷயம் நடக்கும். சப்வேக்கு அது மாதிரி தான் 1980கள்லயும் 90கள்லயும் மக்கள் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைச்சாங்க. அப்ப சாப்பிடுற ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து லோ ஃபேட் ஹை கார்ப் டயட். சப்வே அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பொசிஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி வேணுமோ சாண்ட்விட்சை உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் வடிவமைச்சு தரோன்னு சொல்லி கொடுத்ததுனால மக்களுக்கு இதோட ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சப்வேல போய் விழுந்தாங்க. இப்படி ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்த சப்வேக்கு திடீர்னு இன்னொரு ஒரு மார்க்கெட்டிங் லாட்டரி அடிச்சதுன்னு சொல்லணும். என்ன? ஜாரட் எஃபெக்ட். 2000ல ஜாரட் ஃபாகல்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவர் ஓவர் வெயிட்டா இருக்காரு. டெய்லி சப்வேல சாண்ட்விச் சாப்பிட்டதுனால 200 பவுண்ட் லூஸ் பண்ண அப்படின்னு சோஷியல் மீடியால வந்து சொல்றாரு. சொன்னது வந்து சப்வேக்கு ஒரு பயங்கர மார்க்கெட்டிங் லக்கா அமைஞ்சது. சப்வே சாண்ட்விச்சை மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் 200 பவுண்ட் லூஸ் பண்ணிருக்காரு, அப்ப அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியர் ஆப்ஷன் சொல்லி மக்கள் ஃபுல்லா சப்வே ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனா பார்த்து விழுக ஆரம்பிச்சாங்க. இந்த டர்னிங் பாயிண்ட் சப்வேக்கு ஒரு சூப்பர் ஹைட்ராசானிக் growth கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். சப்வேவோட ஃபவுண்டர் ஃப்ரெட் டெலூக்கா இருக்கிறது மட்டும் எனக்கு போதுன்னு நினைக்கிற மனுஷன் கிடையாது. ஒரு சப்வே கடையை ஒரு உலகத்திலேயே பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் செயினா கொண்டு வந்தாரு. 44000 லொகேஷன். 2002ல மெக்டொனால்ட்ஸையே பீட் பண்ணி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செயின் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அக்ரெசிவ் growthல இருக்கும்போது இன்னொரு பெரிய லாட்டரியும் அடிக்குது சப்வேக்கு. $5 ஃபுட் லாங் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச்சை ஒரிஜினலா சப்வே கம்பெனி கண்டுபிடிக்கல. மியாமி புளோரிடால இருக்கிற ஒரு பிரான்ச்சைசி என்ன பண்றாரு, அவர் கடையில ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்றாரு. ஒரு ஃபுட் லாங் சாண்ட்விச்சை $5க்கு விக்கிறாரு. வித்து அந்த கடையில சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. இதை தெரிஞ்ச சப்வே கார்ப்பரேட் என்ன பண்றாங்க, 2008ல இந்த கான்செப்டை வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா சப்வே ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுல ஒவ்வொரு கடையோட சேல்ஸும் 25 to 30% பீக் ஆகுது. இந்த ஃபுட் லாங் சாண்ட்விச்சை கொண்டு வந்ததுல மட்டுமே $3.8 பில்லியன் சேல்ஸ் சப்வே பார்த்திருக்கு. 2011ல $11.5 பில்லியன் ஆனுவல் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ற பேரையும் அட்டைன் பண்றாங்க. பண்ணிட்டு growth நிறுத்த முடியாத அளவுக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்துல தான் வெளியில பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா கம்பெனிக்குள்ள கிராக் கூட ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும், நம்ம சேனல்ல வந்த பிசினஸ் வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் உருவாகிறதுக்கு என்ன காரணமா இருந்ததோ அதே காரணங்கள் தான் அழியறதுக்கும் வருது. சப்வேயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெட் டெலூக்கா என்ன ஆனாலும் வளர்ச்சி அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கீ பிரின்சிபலை கொண்டு வராரு. அந்த கீ பிரின்சிபல் தான் சப்வேவுடைய அழிவுக்கு அடிக்கல் நாட்டுச்சுன்னு சொல்லணும். இந்த அழிவுக்கு பிராடா 5 காரணங்கள் எடுத்துக்கலாம். அதுல முதல் காரணம் ஸ்டோர் கேனிபலைசேஷன். ஒரு பிரான்ச்சைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடையை ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா அந்த கடையில இருந்து இந்த அளவுக்கு தூரத்துக்கு அடுத்த கடை அவங்க கடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க. ஆனா சப்வே என்ன பண்றாங்க, அவங்க கடை பக்கத்திலேயே அடுத்தடுத்த கடையை திறக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கடைகள் திறந்துட்டாங்களே, அவ்வளவு கடைகள் திறக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதனால அடுத்தடுத்து கடைகளை திறந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி கடைகளை திறக்கிறதுனால என்ன ஆகுது, சப்வேக்கு காம்படிஷன் மெக்டொனால்ட்ஸோ பர்கர் கிங்கோ கிடையாது. சப்வேக்கு காம்படிஷன் இன்னொரு சப்வே ஸ்டோராவே மாறுது. அது மாதிரி 2 பிரான்ச்சைசியும் அடிச்சுக்கிற லெவலுக்கு தான் கொண்டு போனாங்க. 2012ல முதல் தடவையா சிங்கிள் ஸ்டோர் உடைய சேல்ஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. லீடர்ஷிப்புக்கு இது தெரிய வருது. ஆனா இருந்தாலும் என்ன பண்றாங்க, நிறைய பிரான்ச்சைசி ஓபன் பண்ணாதான் கார்ப்பரேட்டுக்கு காசு வரும். கார்ப்பரேட்டுக்கு காசு வரும்ன்றதுனால அவங்க இந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை. ஒரு பிரான்ச்சைசி இன்னொரு பிரான்ச்சைசி அடிச்சுக்கிட்டா என்ன, நமக்கு காசு வருது இல்ல அப்படின்னு விட்டுறாங்க. ரெண்டாவது ப்ராப்ளம், அவங்களுக்கு சக்சஸா இருந்த அந்த $5 ஃபுட் லாங் சாண்ட்விச். இந்த $5 ஃபுட் லாங் சாண்ட்விச்சை ரொம்ப காலமா ஓட்டி
பண்ணிக்கிட்டு இருந்ததுனால மக்களுக்கு என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சீப்பான கேலரிய சப்வேல போய் வாங்கிக்க முடியுது, பெருசா ஒண்ணு ஹெல்த்தி கிடையாது, $5 சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆகுது, $5 சாண்ட்விச் கிடைக்குது, இது ஒரு சீப்பான கடை அப்படின்னு சொல்லி அவங்களோட இமேஜ் கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிக்குது. இமேஜ் மாறும் போதும் கார்ப்பரேட் அந்த $5 ஃபுட்லாங்க நிறுத்தல. அவங்க நிறுத்தாம இருக்காங்க. ஆனா கடைகள்ல நடத்திட்டு இருந்த மக்களுக்கு, பிரான்ச்சைசிக்கு மெட்டீரியலோட காஸ்ட் ஏறுது, இன்கிரிடியன்ஸோட காஸ்ட் ஏறுது. அந்த $5 ஃபுட்லாங்க ஆபரேட் பண்றது மூலியமா ஒவ்வொரு கடைக்கும் மேலும் மேலும் லாஸ் தான் வர செஞ்சது. இத கார்ப்பரேட் இக்னோர் பண்றாங்க, பிரான்ச்சைசிஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கீப் அப் பண்றது. மூணாவது ப்ராப்ளம் ஜாரெட் ஃபாகில், காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் சப்வே சாண்ட்விச்சை சாப்பிட்டு மட்டுமே 200 பவுண்டை லூஸ் பண்ணேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் லக் அடிச்சதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே ஜாரெட் ஃபாகில் 2015ல சைல்டு போனோகிராஃபி கேஸ்ல மாற்றாரு. இது மாட்டினது மூலியமா என்ன ஆகுது? அவங்க இமேஜ் உண்டுமும் கெடப்படுது. நாலாவது ஹெல்த் ட்ரெண்ட் ஷிஃப்ட். முதல்ல சப்வே ஆரம்பிக்கும் போது லோ ஃபேட் ஹை கார்ப் ஒரு நல்ல டயட்டா மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்களுடைய டயட் பிரெஃபரன்ஸ் மாற ஆரம்பிக்குது. ஃப்ரெஷ் இன்கிரிடியன்ட்ஸ், மினிமலி ப்ராசஸ்ட், ஹை குவாலிட்டி ஃபுட், இதை தேடி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மக்களுடைய ஹெல்த் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆற நேரத்துல சிப்போட்லே உள்ளுக்குள்ள வருது. சிப்போட்லே ஃப்ரெஷ்ஷான இன்கிரிடியன்ட்ஸ் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நாங்க இன்கிரிடியன்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி உங்க கண்ணுக்கு முன்னாடியே ரெடி பண்றோம்னு கொண்டு வராங்க. ஆனா சப்வே எங்கேயோ ப்ரிப்பேர் பண்ணி கடையில வச்சு விக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சப்வே வந்து ஒரு மீட் கட்டிங் மிஷினை கூட பல வருஷங்கள் கழிச்சு தான் கடைக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா சிப்போட்லே அந்த இடத்துலயே ஃப்ரெஷ்ஷா பண்ணணும்னு காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்சிஸ் மைக்னு ஒரு சாண்ட்விச் கடை வருது. இந்த சாண்ட்விச் கடை எதுல ஸ்பெஷலைஸ் பண்றாங்கன்னா, ஹை குவாலிட்டி இன்கிரிடியன்ட், ஹை குவாலிட்டி சாண்ட்விச்சஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. இது மூலியமா நல்ல ஹை குவாலிட்டி சாண்ட்விச் வேணுன்ற மக்கள் ஜெர்சிஸ் மைக்கு போறாங்க. இது மட்டும் இல்லாம மெக்டொனால்ட்ஸ், டாகோ பெல், பர்கர் கிங் இவங்க எல்லாம் மெனுல ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் சப்வேயை சுத்தி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் அடிக்க ஆரம்பிக்குது. மக்கள் ஹெல்த்தி சாய்ஸை நோக்கி வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. மற்ற காம்படிட்டர்ஸும் ஹெல்த்தி ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சாவது ஃபவுண்டர்ஸ் டிபெண்டன்சி. 2013ல ஃப்ரெட் டெலூகா கம்பெனியோட ஃபவுண்டருக்கு லுக்கீமியான் கண்டுபிடிக்கப்படுது. இதனால என்ன ஆகுது? பிரான்ச்சைஸ்க்கு ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் இல்லாம போகுது. ஃப்ரெட் இருக்கிற வரைக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப் மாடல்ல வச்சிருந்தாரு. அவரு வந்து ஸ்லோ ஆனதுக்கு அப்புறமேல கம்பெனிக்கு தேவையான படுற நேரத்துல ஒரு கரண்டான ஒரு லீடர்ஷிப் இல்லாதனால கம்பெனி இன்னமும் ஒரு வல்னரபிள் பீரியட், ஒரு ஆபத்தான ஒரு ஃபேஸுக்கு தள்ளப்படுது. அடுத்தபடி என்ன? கடைகள் மூடப்பட ஆரம்பிக்குது. 2011ல ஒரு பீக் அடையறாங்க. அதே நேரத்துல பல பிரான்ச்சைசிஸ் கடைகளை மூடுறாங்க. பல ஸ்டோருக்கு சேல்ஸ் வந்து பயங்கரமா டிராப் ஆகுது. கடையை நடத்த முடியாத அளவுக்கு பல பிரான்ச்சைசிஸ் கார்ப்பரேட் சப்வே மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டேட்டா பாயிண்ட் பார்த்தோம்னா, பிரான்ச்சைசிஸ் மாடல்லையே சப்வேக்கு தான் வந்து பிரான்ச்சைசிக்கும் அண்ட் கார்ப்பரேட்டுக்கும் நிறைய லீகல் கேசஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. இதனால ஆயிரக்கணக்கான சப்வே லொகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. சப்வே பிரான்ச்சைசிக்கும் கார்ப்பரேட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா போல ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின்டா போக ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் சப்வே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டோரை ரீமாடல் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்கிரிடியன்ட்ஸ், ஃபுட்டோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. மீட் ஸ்லைசிங் மிஷின்லாம் கடைக்குள்ளேயே கொண்டு வந்து மக்களுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா மீட்டை ஸ்லைஸ் பண்றோம்னு சொல்லி கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா இருந்தாலும் மக்கள் அதுக்கு முன்னாடி மூவ் அவுட் ஆயிட்டாங்க. இதனால சப்வே பண்ண ரீமாடலிங் எஃபர்ட்ஸ் எதுவுமே அந்த இடத்துல செல்லுபடல. இந்த முடிவு இன்னும் ஆக்ஸலரேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, 60 வருஷமா சப்வேயை ஆரம்பிச்ச குடும்பங்கள் சப்வேயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு குடும்பமும் பிசினஸ் விட்டு வெளியேறாங்க. 2023ல ரோவார் கேபிட்டல்னு ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் சப்வேயை $9 பில்லியன் வாங்குறாங்க. ஒரிஜினல் ஃபவுண்டர்ஸ் எதிர்பார்த்தது $10 பில்லியன், $9 பில்லியன் கொடுத்து இந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் வாங்குறாங்க. எப்பவுமே ஒரு புது மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க? லீடர்ஷிப், டாப் மேனேஜ்மெண்ட்டை ஃபயர் பண்றாங்க. அவங்களுடைய ஆட்களை கொண்டு வராங்க. இன்னைக்கும் சப்வே கையில 37,000 லொகேஷன்ஸோட ஒரு மேஜர் ஃபாஸ்ட் ஃபுட் செயினா இருந்துட்டு இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் புது மேனேஜ்மெண்ட் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரன்ஷியேட்டரை கொண்டு வரதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அந்த சேஞ்சஸ் ஆனா இன்னும் எஃபெக்டிவா கண்ணுக்கு முன்னாடி சப்வே ஸ்டோரோட சேல்ஸ் growthல பார்க்க முடியல. சப்வேயோட ரைஸ் அண்ட் ஃபால் ஸ்டோரியில இருந்து நம்ம பார்க்குற பிசினஸ் லெசன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 4 லெசனா பிராடா பிரிச்சுக்கலாம். அதுல முதல் லெசன் growth at all cost. என்ன ஆனாலும் நாங்க வளர்ந்துட்டு தான் இருப்போம், நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு ஃபேஸ் அவுட் பண்ணி ஒரு டைம் பண்ணாம அக்ரெசிவா க்ரோ ஆக நினைச்சது தான் சப்வேயோட மெயின் ப்ராப்ளம். ரெண்டாவது லெசன் ப்ரொமோஷன் ஸ்ட்ரெயின் கஸ்டமர்ஸ் பெர்மனன்ட்லி. ஒரு ப்ரொமோஷன் ஷார்ட் டேர்மா ஹிட் ஆகும்னு சொல்லி ஒரு $5 ஃபுட் லாங் சாண்ட்விச்சை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஷார்ட் டேர்ம்ல அது ஹிட் ஆகுது.
இருக்குது. ஆனா இருந்தாலும் கஸ்டமருடைய மைண்ட்ல எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னா $5 இவ்வளவு ஃபுட் கிடைக்குதே அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது அப்படின்னு அவங்க மனசுல பட ஆரம்பிச்சிருது. அந்த தாட், அந்த பிரைஸ் ஆங்கரிங் டீப்பா இருக்கிறதுனால நாளைக்கு சப்வே வந்து நல்ல பிரீமியம் சாண்ட்விச் கொண்டு வந்தாலும் மக்களுக்கு $5 ஒரு ஃபுட் லாங் சாண்ட்விச் கொடுத்தவன் தானே நீ, அந்த மாதிரி சீப்பானவன் இன்னைக்கு ஏன் கொண்டு போய் எனக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் சாண்ட்விச்சை கொடுக்குறேன்னு மக்களால மாற முடியாது, மாற முடியல. அதுதான் பிரைஸ் ஆங்கரிங்ல இருக்கிற எஃபெக்ட். மூணாவது, ஃபவுண்டர்ஸ் டிபெண்டன்சி. அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவர், ஒரு கம்பெனி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமேல என்ன பண்ணணும்னா, நான் இல்லைன்னா இந்த கம்பெனி நாளைக்கு ஓடுமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சு அவருக்கு அடுத்தடுத்த சக்சஸரை உருவாக்கணும். அப்படி சக்சஸரை உருவாக்காம ஒரு ஓனர், ஒரு ஃபவுண்டர் அந்த கம்பெனியை விட்டுட்டு போனா கம்பெனி ஒரு கிரிட்டிக்கலான கஷ்டப்படுற நிலைமையில இருக்கும்போது கீ டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காது. அதனால வந்து எந்த ஒரு கம்பெனியும் ஒரு அளவுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபவுண்டருடைய டிபெண்டன்சி இருக்கிறது நல்லது கிடையாது. அது ரொம்ப ரிஸ்கி. நாலாவது லெசன், கன்சியூமரோட ட்ரெண்ட் எப்பவுமே இவால்வ் ஆயிட்டே தான் இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹை கார்ப் பிரெட் வந்து நல்ல ஒரு மீலா, ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனா பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு கார்ப்ன்றது ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனா பார்க்கப்படல. சப்வே வந்து ஒரு பிரெட்டை பேஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அதையே நம்பி இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு மக்களுக்கு எப்படி டயட்டரி ஹெல்த்தி பிரிஃபரன்ஸ் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்வே மாறி இருக்கணும். மக்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகாத எந்த கம்பெனியும் சஸ்டெயின் ஆகி சர்வைவ் ஆனது கிடையாது. இப்போ புது மேனேஜ்மெண்ட் கையில, புது லீடர்ஷிப் கையில சப்வேயோட தலையெழுத்து மாறுமா? காலம் தான் பதில் சொல்லணும். இந்த சப்வே ரைஸ் அண்ட் ஃபால் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது போல பல வீடியோக்களை பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்